ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் பள்ளி மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் பயன்படும் வகையில் தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்க இலக்கியம் 17 கீழ்கணக்கு நூல்கள் காப்பியங்கள் இதோட நூல்களும் நூலாசிரியர்களும் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஸ்மார்ட் ஆப். பைமோட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேபிகளுக்கு பேபி கேர், நமக்கு டெய்லி க்ராசரி ஐட்டம்ஸ், பர்சனல் கேர், ஹெல்த் கேர், ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பை விட இங்கே கம்மி ப்ரைஸில் கொடுக்குறாங்க. குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் பைமோட் எலைட் மெம்பர்ஷிப் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி, எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்ஸு அண்டு ப்ரியாரிட்டி சப்போர்ட் எல்லாமே நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்க இலக்கியம் 2 வகை. அது என்னென்ன அப்படின்னா 1 8 தொகை, 2 10 பாட்டு. சங்க இலக்கியம் 8 தொகையில் இருக்கிற நூலாசிரியர்களை பற்றி பார்க்கலாம். 1 நற்றிணை. நற்றிணை இயற்றியவர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்த 2 குறுந்தொகை. குறுந்தொகை இயற்றியவர் பூரிக்கோ. அடுத்து 3 ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு இயற்றியவர் கூடலூர் கிழார். அடுத்து 4 பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து இயற்றியவர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. 5 பரிபாடல் இயற்றியவர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. 6 கலித்தொகை இயற்றியவர் நலந்துவனார். 7 அகநானூறு இயற்றியவர் உருத்திர சன்மனார். 8 புறநானூறு இயற்றியவர் பல புலவர்கள். அடுத்தது 10 பாட்டு நூல்களும் நூலாசிரியர்களும் பார்க்கலாம். 1 திருமுருகாற்றுப்படை. நூலாசிரியர் நக்கீரர். 2 பொருணர் ஆற்றுப்படை. இதோட நூலாசிரியர் முடத்தாம கன்னியார். 3 சிறுபான் ஆற்றுப்படை. இந்த நூலோட ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். 4 பெரும்பான் ஆற்றுப்படை. இந்நூல் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 5 முல்லைப்பாட்டு. இதனுடைய ஆசிரியர் நப்பூதனார். 6 மதுரை காஞ்சி. இந்த நூலோட ஆசிரியர் மாங்குடி மருதனார். 7 நெடுநல் வாடை. நெடுநல் வாடை இயற்றியவர் நக்கீரர். 8 குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு இயற்றியவர் கபிலர். 9 பட்டினப்பாலை. பட்டினப்பாலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்து 10 மலைப்படுகடா இல்லை அப்படின்னா கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. இதை இயற்றியவர் பெருங்கௌசிகனார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 17 கீழ்கணக்கு நூல்கள். இதோடு 3 வகைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா அறநூல்கள், அகநூல்கள், புறநூல். அறநூல்கள் 11, அகநூல்கள் 6, புறநூல் 1 இருக்குது. அது என்னென்ன நூல்கள், அது நூல் ஆசிரியர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. அறநூல்களை நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க. இதில் 11 நூல்கள் இருக்குது. அதோட நூலாசிரியரை பற்றி பார்க்கலாம். 1 திருக்குறள் திருவள்ளுவர். 2 நாலடியார் சமண முனிவர்கள். 3 நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். 4 இன்னா 40 கபிலர். 5 இனியவை 40 பூதஞ்சேந்தனார். 6 திரிகடுகம் நல்லாதனார். 7 ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். 8 பழமொழி 400 முன்றுரை அரையனார். 9 சிறுபஞ்சமூலம் இயற்றியவர் காரியாசன். 10 முதுமொழி காஞ்சி இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார். 11 ஏலாதி கனிமேதாவியார். அடுத்த அகநூல்கள் அகத்திணை நூல்கள்னு சொல்லுவாங்க. இதில் 6 இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா ஐந்திணை 50. இதை எழுதியவர் மாறன் பொறையனார்.
திணைமொழி 50. இதை இயற்றியவர் கண்ணன் சேந்தனார். அடுத்து ஐந்திணை 70. இதை இயற்றியவர் மூவாதியார். திணைமாலை 150. இதை இயற்றியவர் கனிமேதாவியார். கார் 40. இயற்றியவர் கண்ணன் கூத்தனார். கைநிலை புல்லாற்றனார். அடுத்து புறநூல்களை புறத்திணைன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு நூல்கள், அதாவது களவழி 40. இது இயற்றியவர் பொய்கையார். அடுத்து காப்பியங்கள். காப்பியங்கள் 2 வகை இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள்னால் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இது 5 காப்பியங்கள் தான் ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. அது இயற்றிய நூலாசிரியர்களை பற்றி பார்க்கலாம். சிலப்பதிகாரம் இயற்றியவர் இளங்கோவடிகளார். மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி இயற்றியவர் திருத்தக்க தேவர். வளையாபதி இயற்றியவர் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. குண்டலகேசி இயற்றியவர் நாதகுத்தனார். அடுத்ததாக ஐஞ்சிறுங்காப்பியங்கள். சூளாமணி, நீலகேசி, உதயகுமார காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம். இது 5 தான் ஐஞ்சிறுங்காப்பியங்கள். அதோட நூலாசிரியர்கள் பற்றி பார்க்கலாம். சூளாமணி தோளாமொழி தேவர். நீலகேசி இயற்றியவர் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. உதயனகுமார காவியம் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. யசோதர காவியம் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. நாககுமார காவியம் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.